வணக்கம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா கரும்பு சர்க்கரையை பயன்படுத்தினா உடல்ல உண்டாகிற மாற்றங்களை பத்தி பார்க்கலாம். நம்மளுடைய பாரம்பரியத்துல வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது இடையே உட்புகுந்த ஒரு விஷயம். ஆரம்ப காலத்துல பனக்கற்கண்டு, கருப்பட்டி, வெல்லம், கரும்பு சர்க்கரை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அந்த காலத்துல இப்ப போலவே உடல் பருமனோ நீரிழிவு நோயோ இருக்குதா யாருக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. நீரிழிவு அப்படின்னா பரம்பரை வியாதி அப்படிங்கறத மாதிரி காய்ச்சல், சளி மாதிரி எல்லாத்துக்குமே உண்டாகிற காரணமா இருக்குது இந்த வெள்ளை சர்க்கரை தாங்க. உணவுல நிற வேறுபாடு ஏற்பட்ட பிறகுதான் நம்மளுடைய உடல் நலத்திலையும் நிறைய வேறுபாடுகள் உண்டாக ஆரம்பிச்சிருக்கு. கல்லீரல் சுத்திகரிப்பு. வெள்ளை சர்க்கரை ஃப்ரக்டோஸ் அளவு வெள்ளை சர்க்கரையில அதிகமா இருக்கு. இது கல்லீரல் அதிகப்படியான கொழுப்பு சேர்றதுக்கு காரணியா அமையுது. இதனால கல்லீரலோட செயல்திறன் பாதிப்பு அதிகமாயிருது. கல்லீரல் சுத்திகரிப்பு. கரும்பு சர்க்கரை உங்களுடைய கல்லீரல் மட்டும் இல்லாம உடல்ல இருக்கிற நச்சுக்களையை போக்கி சுத்திகரிப்பு செஞ்ச கரும்பு சர்க்கரைய உதவுது. செரிமானம். வெள்ளை சர்க்கரை கல்லீரல்ல இருந்து தாக்கம் ஏற்படுறதுனால செரிமான மண்டலத்தையும் பாதிக்குது. இதனால செரிமான கோளாறுகள், மலம் கழித்தல் பிரச்சனைகள் உண்டாகவும் வெள்ளை சர்க்கரை ஒரு காரணியா திகழ்து. செரிமானம். கரும்பு சர்க்கரை. கரும்பு சர்க்கரை குடல் இயக்கத்தை ஊக்குவிச்சு செரிமானத்தை சரி செய்ய உதவி செய்யுது. கொழுப்பு. வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரையில கலோரிகள் அதிகம். நீங்க பருகிற எல்லாமே குளிர்பானங்களையும் செயற்கை சர்க்கரையோட அளவு அதிகம். இதனாலதான் உடல் பருமன் மற்றும் நீரிழிவு பாதிப்புகள் அதிகமா உண்டாயிடுது. கொழுப்பு. கரும்பு சர்க்கரை. கரும்பு சர்க்கரையில கலோரிகள் குறைவு. இது மட்டும் இல்லாம இது ஒரு இயற்கை சர்க்கரை. நீரிழிவு பாதிப்பு இருக்கிறவங்க கூட இந்த சாப்பிடலாம் அப்படின்னு நாட்டு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. கொலஸ்ட்ரால். வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை உடல்ல கொலஸ்ட்ரால அதிகரிச்சு இதய நலன சீர்கேடு உண்டாக்குது. இதனால இதய நோய்கள் உண்டாகிற அபாயம் அதிகரிக்குது. கொலஸ்ட்ரால். கரும்பு சர்க்கரை. முன்பு நாம சொன்ன மாதிரிதான் கரும்பு சர்க்கரை இயற்கையானது. இதுல கலோரிகள் குறைவு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற இரும்பு சத்து உடல் நலத்தை ஊக்குவிக்குது. இதனால உடல் மற்றும் உடல் பாகங்கள் வலுவடைய செய்யுது. நோய் எதிர்ப்பு. கரும்பு சர்க்கரையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஜிங்க், செலினியம் போன்ற மினரல்கள் உடல்ல ஏற்படுற சேதங்களை சரி செஞ்சு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குது. ரத்த சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை உணவுல பயன்படுத்துறதுனால ரத்த சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது. அதனால இது கல்லீரலையும் பாதிக்கிறதுனால உடல்ல இன்சுலின் சமநிலையில தாக்கத்தை ஏற்படுத்தி நீரிழிவு உண்டாக இது முக்கிய காரணியா இருக்குது. பெண்கள். மாதவிடாய் காலத்துல அதிக வலி அல்லது பிடிப்புகள் ஏற்படும் போது பெண்கள் உணவுல வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா கரும்பு சர்க்கரையை பயன்படுத்துங்க. இது என்டோபின் அப்படிங்கிற ஹார்மோனை ஊக்குவிச்சு வலியை குறைக்க உதவி செய்யுது. கரும்பு சர்க்கரையோட நன்மைகள். உடல்ல நச்சுக்கள் அதிகரிச்சு சளி, இருமல், வயிற்றுப்போக்கு இதையெல்லாம் ஏற்படாம நீர்ல கரும்பு சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா போதும். இது உடல்ல தேங்கி இருக்கிற நச்சுக்களை அழிக்கிற தன்மை கொண்டிருக்கு. நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.